சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க நம்ம ஸ்வேதாவுக்கு ட்ரீட் குடுக்கறதுக்காக நம்ம ரோகிணியோ ஸ்ருதியோட ஹோட்டல்ல எல்லாமே இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம சீதா கிட்ட இருந்து மீனாவுக்கு ஃபோன் கால் வருது. சீதா ரொம்பவுமே அழுதுகிட்டே ஃபோன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பதறி போய் நம்ம முத்துவும், மீனாவும் சீதாவோட வீட்டுக்கு போனா, சீதாவ போட்டு அந்த அருண் அடி அடின்னு அடிச்சிருக்கிறாப்புல. பெல்ட்டாலலாம் அடிச்சு சீதாவோட முகமெல்லாம் வீங்கி போய் இருக்கு. பார்த்த உடனே ஏன் இவ்வளோ நாள் இத என்கிட்ட சொல்லவே இல்ல? அப்படின்னு முத்து கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேணாம். அவனே வந்து பார்த்தீங்கன்னா, தப்ப உணர்ந்து எப்ப வந்து மன்னிப்பு கேட்டு உன்னைய கூப்பிடுறானோ, அப்பதான் இனிமேக்கு இங்க வரணும் அப்படின்னு சொல்லி, சீதாவ நம்ம மீனாவும், முத்துவும் சேர்ந்து அம்மா வீட்டுக்கே அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அங்க போன உடனே நம்ம சீதாவோட கோலத்த பார்த்து சீதாவோட அம்மா பதறி போயிடுறாங்க. ஏன் இவன் இப்படி கொடுமைப்படுத்துறான்? அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம மனோஜ் பெரிய சிக்கல்ல இருக்காப்புல இல்லையா? மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கனகாவோட வீட்டுக்கு வராப்புல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வேற மாதிரி போகுது இல்லையா? ரோகிணி கன்சீவ் ஆயிட்டா இல்லையா? அந்த விஷயத்த சொல்றதுக்காக இப்ப இங்க வர்றாங்களாட்டுக்கு. இங்க வந்து பார்த்தா கனகாவோட அம்மா இல்ல. கனகா என்னடான்னா பாட்ட போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. மனோஜ் வந்த உடனே மனோஜோட கைய பிடிச்சு இழுத்து, மனோஜையும் டான்ஸ் பண்ண வச்சு, மனோஜ சும்மா சுத்தி சுத்தி விட்டு, மனோஜே டயர்ட் ஆயிடுறாப்புல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மனோஜ் நம்ம கனகாவோட அம்மா அங்க வராங்க. அம்மா வந்த உடனே, "என்னாச்சு மாப்ள? உட்காருங்க" அப்படின்ன உடனே, "இப்ப என் வாழ்க்கையே ஆடி போய் தான் கிடக்கு" அப்படின்னு சொல்றாப்புல. இத கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.